இப்ப கடைக்கு வந்தாலும் முருகன் படம் வச்சிருப்பீங்க. முருகர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான தெய்வம் கூட. எப்படிங்க முருகர் உங்க லைஃப்ல வந்தாரு? முருகர் ஏன் லைஃப்ல வந்தாரா? அவர் லைஃப்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அருமை. தமிழர்களுடைய முதல் கடவுள் எங்கெல்லாம் தமிழர் இருக்கானோ அங்கெல்லாம் நமக்கு ஒரு தெய்வம் இருக்குது என்று சொன்னால் அது முருகர் தான். நம்மளையும் தாண்டி சீனர்கள் நிறைய விரும்பக்கூடியவர்கள். வேல் முருகா ஓ வேல் முருகான சைனா பொண்ணு. இப்படி முருகருக்கு எல்லா உடைய மதத்தினரும் நீங்க இஸ்லாமத்திலே கிறிஸ்துவ கூட எந்த கோயிலுக்கு போறாங்களோ இல்லையோ அவங்க கூட பழனி முருகனை போவாங்க. அப்படி ஒரு கடவுள் அவரு. நிச்சயமா. அதே மாதிரி நமக்கு சூரசாம்கார் கொண்ட திருச்செந்தூர் நமக்கு ஒரு முருகப்பெருமான். பழனி முருகப்பெருமான் 6 படை வீடு கொண்ட முருகப்பெருமான். எல்லா நீங்கள் வரலாறு தேவர் பிலிம்ஸ் எடுத்து பார்த்தா முருகனுடைய பக்தர். அவர் தேவர் பிறர் அழைப்பதே புரட்சி தலைவர் எம்ஜிஆராக இருக்கட்டும், அது எம்.ஆர். ராதாஸாக இருக்கட்டும், கண்ணா எல்லாரையும் முருகான்னு தான் கூப்பிடுவார். என்ன முருகா கோச்சிக்கிறீங்க, என்ன முருகா ஷூட்டிங்க்கு வரல, எப்படி அப்படின்ட்ட முருகரை நம்மளாம் பேசுறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அவருடைய அருளால் ஆசீர்வாதத்தோட. நிச்சயமா.